Hello everyone, this is Brinda Vijayaram. Welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம், வென்டிலேட்டர்ஸ். ஸோ வென்டிலேட்டர்ஸை பத்தி இதுதான் செட்டிங்ஸ், இதுதான் மோட்ஸ் அப்படின்னு ஒரே வீடியோல கொடுத்தா சத்தியமா யாருக்குமே புரியாது. அது எல்லாரோட வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஏன்னா anatomy physiology உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செட்டிங்ஸ் மோட்ஸ் எதுக்கு அலாம் அடிக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, யூ ஹாவ் so much of MCQ points waiting for you inside, even in the anatomy physiology. ஓகே, இது anatomy physiology தானே, இதுல என்ன நடக்க போகுது, ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், லங்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். யூ மைட் பி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை ஃபுல்லா பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி பார்ட் 1 ஆஃப் வென்டிலேட்டர் சீரீஸ், anatomy and physiology of lungs. ஸோ லங்ஸை வந்து இப்போ நம்ம நேரில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு பஞ்சு மாதிரி சுருங்கி விரியும். அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கிரே கலரில் இருக்கும். ஸோ லங்ஸ்க்கு வந்து அப்பெக்ஸ் அண்ட் பேஸ். அப்பெக்ஸ் அப்படின்னா மேல் பகுதி, பேஸ் அப்படின்னா கீழ் பகுதி. ஓகே, நம்மளோட அப்பெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிப் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிப்புக்கும் மேலே தான் வந்து அப்பெக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லொகேஷன். ஓகே, ஸோ 3 சர்ஃபேசஸ் அண்ட் 3 பார்டர்ஸ் இருக்கு லங்ஸ்க்கு. ஸோ இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இன்ஜுரியோ இல்லை ப்ளூரல் எஃப்யூஷனோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா we need to know எந்த ரீஜியன்ல. இப்போ வந்து எக்ஸ்ரேலையோ சிடிலையோ they can mention லைக் இந்த சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது யூ ஷுட் நோ தட் கோஸ்டல் ரீஜன்னா இது, மீடியாஸ்டல்னா இது. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம சர்ஃபேசஸ் அண்ட் பார்டர்ஸை பத்தி படிக்கணும். ஸோ 3 சர்ஃபேசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காஸ்டல் சர்ஃபேஸ், காஸ்டல்னா ரிப்ஸ். ஸோ லங்ஸ் ரிப்ஸ் பக்கமா பார்த்துருக்கு இல்லையா, ஸோ இந்த ரீஜன் தான் வந்து கோஸ்டல் சர்ஃபேஸ். ஓகே, மீடியாஸ்டீனல் அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்டை சரவுண்ட் பண்ணி இருக்கிற இந்த சர்ஃபேஸ். ஸோ த டோட்டல் மீடியா அப்படின்னாலே நடுவில். ஓகே, ஸோ மீடியாஸ்டீனல்ல இந்த நடு லேயர். ஸோ மீடியாஸ்டீனல்ல வி ஹாவ் ட்ரக்கியா, அயோட்டா, எல்லா முக்கியமான கனெக்ஷன்ஸும் வந்துட்டு மீடியாஸ்டீனல்ல தான் இருக்கு இல்லையா. ஹைலம்ங்கிறது என்னது, ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் என்டர் ஆகுறது, லங்ஸ்குள்ள என்டர் ஆகுற அந்த ரீஜன் தான் வந்து ஹைலம். ஸோ எல்லாமே ஹார்ட்டா இருக்கட்டும், எல்லா முக்கியமான இதுவும் வந்து நம்மளோட மீடியாஸ்டீனல் சர்ஃபேஸ்ல இருக்கு. அடுத்து டயஃப்ரமேட்டிக்னா வந்துட்டு டயஃப்ரமை சுற்றி இருக்கிற அந்த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ பார்டர்ஸ் வந்து வி ஹாவ் ஆன்டீரியர் பார்டர். ஆன்டீரியர்னா இந்த ரீஜன். ஓகே, இந்த பார்டர் தான் வந்து ஆன்டீரியர் பார்டர். அண்ட் ஆன்டீரியர்ல வந்து இந்த லெஃப்ட் லங்ல மட்டும் கார்டியாக் நாட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல தான் ஹார்ட் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கும். அடுத்து இன்ஃபீரியருங்கிறது நம்மளோட பேஸையும் கோஸ்டல் சர்ஃபேஸையும் பிரிக்கிற இந்த பார்டர் தான் வந்து இன்ஃபீரியர் பார்டர். அண்ட் போஸ்டீரியர் பார்டருங்கிறது இதுதான், இந்த திக்கான பேக் சைட்ல இருக்கு இந்த திக்கான பார்டர். ஸோ அது வந்து C7ல இருந்து T10 வரையும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட லங்ஸோட டோட்டல் ஹைட்டுமே வந்து அதுதான். C7 அப்படின்னா சர்வைக்கல் 7th வெர்டிப்ரால இருந்து 10th thoracic வெர்டிப்ரா வரையும் நம்மளோட லங்ஸ் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லோப்ஸ் ஆஃப் லங்ஸ். இப்போ லோப்ஸ் ஆஃப் லங்ஸ் படிக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளால லோபெக்டமி பண்ண முடியுது. ஏன், ஒரு லோபை மட்டும் பிரித்து எடுக்க முடியுது, செப்பரேட் பண்ணி எடுக்க முடியுது. ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா. ஏன்னா மற்ற லோப்ஸ் கேன் மேனேஜ். ஹவு கேன் இட் மேனேஜ்? ஏன்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு லோபுக்கும் இடையில தனியான அதுக்குன்னு செப்பரேட்டான ஏர் பேசேஜ் லைக் பிராங்கஸ் சப்ளை வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஒரு லோப்ல பிரச்சனை வந்தாலும் மற்ற லோப்ஸ் கேன் மேனேஜ். ஸோ ரைட் லங்ல 3 லோப்ஸ் இருக்கு, லெஃப்ட் லங்ல 2 லோப் தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபைங் அண்ட் ஸ்டொமக் கீழே இருக்கு இல்லையா, அதனால. ஸோ ரைட் லங்ல 3 லோப்ஸ், ரைட் அப்பர் லோப், மிடில் லோப் அண்ட் லோவர் லோப். அதே மாதிரி லெஃப்ட் லங்ல 2 லோப், லெஃப்ட் அப்பர் லோப் அண்ட் லோவர் லோப். ஸோ ஃபிஷர்ஸ் அப்படிங்கிறது அந்த நடுவில் அந்த லோப்ஸை பிரிக்குது இல்லையா, அந்த பிரிவினை, அதுதான் ஃபிஷர்ஸ்.
ஸோ ரைட்ல 2 இருக்கு, லெஃப்ட்ல 1 தான் இருக்கு. ஹரிசாண்டல் அப்படின்னா நல்லா ஃபிளாட்டா இருக்கிற ஃபிஷர், ஆப்ளிக் அப்படின்னா கொஞ்சம் சைட் வைஸ் ஒரு டயகனலா இருக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. C7 to 10th thoracic அப்படிங்கிறது அந்த லங்கோட ஹைட். அண்ட் இந்த 5th to 7th thoracic அப்படிங்கிற இது வந்து என்னன்னா ஹைலத்தோட ஸ்பேஸ். அதாவது ஹைலம் வந்து 5th ஸ்டார்ட் ஆகி 7th thoracic முடியுது. ஓகே, ஸோ அந்த ஹைலத்துல தான் எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸும் என்டர் ஆகுது. பிராங்கஸ், மெயின் பிராங்கஸ் அங்கே தான் என்டர் ஆகுது. அண்ட் பல்மனரி வாஸ்குலேச்சர்ஸ், அதாவது பல்மனரி ஆர்டரி அது வழியா தான் போகுது, வெயின் அது வழியா தான் எக்ஸிட் ஆகுது. ஸோ எதா இருந்தாலுமே ஹைலம் வழியா, ஹைலம் இஸ் லைக் அ கேட் ஆஃப் லங். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் என்னன்னா நம்மளோட பிராங்கஸ். ஸோ பிராங்கஸ் வந்து ட்ரக்கியால இருந்து 2ஆ டிவைட் ஆகுது. ஸோ இந்த 2ஆ டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் வாட் இஸ் இட், பைஃபர்கேஷன். ஸோ 5th thoracic vertebra வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரக்கியா வந்து 2ஆ பிரியும், 2 மெயின் ஸ்டெம் பிராங்கை. ஓகே, ஸோ அந்த பிராங்கை லங்ஸ்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு லோப்ஸ்க்கும் செப்பரேட்டான சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெயின் ஸ்டெம் பிராங்கை அகெயின் டிவைட்ஸ் இன்டு செகண்டரி பிராங்கை இன்டு ஒவ்வொரு லோப்ஸ்க்கும் ஒரு பிராங்கை, தட் இஸ் கால்ட் லோபார் பிராங்கை ஆர் செகண்டரி பிராங்கை. ஓகே, ஸோ இப்போ ரைட் லங்ல பார்த்தீங்கன்னா 3 லோபார், இந்த ரெட் கலர் மார்க்கிங் தான் வந்து லோபார் பிராங்கை. ஸோ 3ஆ இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3ஆ இருக்கிறது வந்து அகெயின் டிவைட்ஸ் இன்டு டெர்ஷரி பிராங்கை ஆர் செக்மெண்டல் பிராங்கை. எஸ், ரைட் லங்ல ஆல்மோஸ்ட் 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும், 10 செக்மெண்டல் பிராங்கை இருக்கும். லெஃப்ட் லங்ல நியர்லி 9 செக்மெண்டல் பிராங்கை இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரக்கியா வந்து 6th cervical vertebrae இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட் இஸ் பைஃபர்கேட்டிங் இன் த 5th thoracic vertebra. பைஃபர்கேஷன்னா அந்த 2ஆ பிரியுது. ஸோ அந்த ட்ரக்கியால இருந்து ஆல்வியோலார் சாக் வரையும், நல்லா கவனிங்க, பிட்வீன் ட்ரக்கியா அண்ட் ஆல்வியோலார் சாக் நியர்லி 23 times அந்த ஏர் பேசேஜஸ் டிவைட் ஆகுது. ஓகே, லைக் பிராங்கஸ் எப்படி லோபா பிராங்கை செக்மெண்ட் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி 23 times வந்து டிவைட் ஆகுது. இந்த டிவிஷன் வந்து ட்ரக்கியால இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ட்ரக்கியா இஸ் கால்ட் அஸ் த ஜீரோ ஜெனரேஷன். அண்ட் ட்ரக்கியால இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த பைஃபர்கேஷன், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிவிஷன் ஆஃப் ட்ரக்கியா. ஸோ ஆல்வியோலார் சாக்கு தான் வந்து 23rd ஜெனரேஷன், 23 times டிவைட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட லாஸ்ட் பார்ட் தான் வந்து ஆல்வியோலார் சாக். ஓகே, ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் சின்ன ஏர்வேஸா வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே டிவைட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது த எண்ட், அதாவது அந்த பிராங்கியூல்ஸோட எண்ட் பார்ட் வந்துட்டு what we call it as is terminal bronchi அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெர்மினல் பிராங்கை, டெர்மினல்னா இது எண்ட், டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து எது வர அப்படின்னா 16th division வரையும் டெர்மினல் பிராங்கை இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 23 times டிவைட் ஆகும்னு, அதில் 16th வரையும் நம்மளோட டெர்மினல் பிராங்கை. 17th இருந்து ஆரம்பிக்கிற பிராங்கியோல்ஸுக்கு பேர் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ். ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ்ல தான் நம்மளோட ஆல்வியோலார் சாக் எல்லாம் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் வந்து 17th டிவிஷன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். பட் ஆக்சுவலி வந்து 23rd தான் நம்மளோட ஆல்வியோலார் சாக் வர்றது. பட் 17th இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா. அந்த ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட ஆல்வியோலார் சாக்கு அங்கங்க அட்டாச் ஆயிருக்குமாமா. பட் அட் லாஸ்ட்ல தான் வந்து ஃபுல்லா நிறைய பஞ்ச் ஆஃப் ஆல்வியோலை வந்து இருக்கும். ஸோ நம்மளோட ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, 17th அதாவது ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தே நம்மளோட ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிடும். ஃபுல்லா நடக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அங்க நடக்கும். அப்படின்றனாலதான் இட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ். ஓகே, ஸோ டெர்மினல் பிராங்கியோலுக்கும் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோலுக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகே, டெர்மினல் பிராங்கியோல்ல எந்த ஆல்வியோலார் சாக்கும் அட்டாச் ஆயிருக்காது, அங்க வந்து ஏர் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஓகே, பட் அதுக்கப்புறமா பிரியிற அந்த சின்ன சின்ன டியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ். அங்க இருந்து ஏர் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் கண்டக்டிங் ஜோன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஜோன். இப்போ கண்டக்டிங் ஜோன் அப்படின்னா கண்டக்ஷன், ஓகே, அந்த ஏரை வந்து கொண்டு வர்றது மட்டும்தான் அதோட வேலை, ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது அதோட வேலை இல்லை. ஓகே, ஸோ அது எதெல்லாம் வந்து கண்டக்டிங் ஜோனு, நம்ம ட்ரக்கியாலேருந்து ஸ்டார்ட் ஆகி டெர்மினல் பிராங்கியோல் வரையுமே கண்டக்டிங் ஜோன் மட்டும்தான். அது வந்து ஜஸ்ட் ஏரை கொண்டு வர வேலையை மட்டும்தான் பார்க்கும். Okay, that is called conducting zone. Respiratory zone அப்படிங்கிறது actual air exchange எங்க நடக்குதோ that is called respiratory zone. Okay, so இன்னொரு முக்கியமான MCQ and முக்கியமான concept that you have to understand is conducting zone is otherwise called as dead space. Dead space அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அங்க air exchange நடக்காது. ஓகே, அண்ட் அங்க வர்ற ஏர் எல்லாமே ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும்னு கிடையாது. ஓகேவா, பிகாஸ் இப்போ வந்து நம்ம 500 ml வந்து உள்ள இழுக்கிறோம், ஏரை உள்ள இழுக்கிறோம், இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்னா ஓன்லி 350 ml தான் நம்மளோட ஆக்சுவல் ஏர் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடும், ஆல்வியோலார் வரையும் போகும். ஓகே, மற்றது எல்லாமே வந்து மேலேயே தங்கும் இல்லையா, ஸோ அந்த கண்டக்டிங் ஜோன்லேயே தங்கிக்கும் இல்லையா. ஸோ அட் அ டைம்ல 500மே உள்ள போகாது, ஓன்லி 350 வில் என்டர் அண்ட் ஆல்மோஸ்ட் 150 ml டெட் ஸ்பேஸ்ல கிடக்கும். தட் இஸ் வேஸ்ட். ஓகேவா, ஸோ அது வந்து ஏர் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடாது. திஸ் வி நீட் டு நோ. ஏன்னா நம்மளோட வென்டிலேட்டர் செட்டிங்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வி நீட் டு நோ. ஓகே, ரெஸ்பிரேட்டரி ஜோனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 4 லிட்டர்ஸ். 4 லிட்டர்ஸ் வரையும் கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் கண்டக்டிங் ஜோனோட கெப்பாசிட்டி 150 ml. ஓகே, நம்ம எவ்வளோ வந்து ஏர் உள்ள இழுத்தாலும் யூ நீட் டு நோ தட் 150 ml வில் பி லெஃப்ட் இன் த டெட் ஸ்பேஸ் ஒன்லி. ஓகே, மிச்ச ஏர் தான் ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் அண்ட் ஏர் வந்து வெளியே வரும். ஓகே, அண்ட் ஏர் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபுல்லா வெளியே வராது. ஓகே, இப்போ வந்து 350 ml வந்து உள்ள போயிருக்கு இல்லையா, ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிருக்கு. அது திரும்ப வெளியே வரும்போது வாட் வில் ஹேப்பன், நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ஹேல் பண்றது என்னவா இருக்கும், அந்த டெட் ஸ்பேஸ்ல இருக்கிற ஏரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற ஏர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரும். ஸோ உள்ள ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் ஆன எல்லா ஏருமே வெளியே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வரும். ஓகேவா, ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கும் போதும் எக்ஸ்பிரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஏர் வெளியே வரும். நாஸ்ட்ரல்ஸை வந்து பிஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு யூ கேன் மேனேஜ் இல்லையா, மூச்சு எடுக்காம யூ கேன் மேனேஜ். ஸோ தட் இஸ் வாட், அங்க வந்து ஆல்ரெடி ஏர் இருக்கு, அதனால தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் அட் அ டைம்ல எல்லா ஏருமே வெளியே வராது. ஓகே, தட் ஆல்சோ வி நீட் டு நோ இன் கேஸ் ஆஃப் வென்டிலேட்டர் செட்டிங். அது ஏன் அப்படிங்கறது நான் வந்து அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தட் வி நீட் டு நோ இஸ் ப்ளூரா. ப்ளூரா வந்து சாதாரணமான ஸ்ட்ரக்சர் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லைக் அ கவரிங் ஆஃப் த லங்ஸ். ஒரு லங்ஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வைக்கிறது, அதுதான் வந்து ப்ளூரா. பிகாஸ் லங்ஸ் வந்து நம்ம ரிப்ஸோட அதாவது சுருங்கி விரியும் போது அந்த ரிப்ஸோடையும் கான்டாக்ட்ல வரும் இல்லையா, அண்ட் ஆல்சோ மற்ற ஸ்ட்ரக்சர்ஸோடையும் கான்டாக்ட்ல வரும். ஸோ அந்த டைம்ல அந்த ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கணும். ஓகே, உராயக்கூடாது, அப்போ ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் ப்ளூரா. ஆல்சோ நம்மளோட லங்ஸ் வந்து சுருங்கி விரியுது, அப்போ நம்மளோட ரிப்பும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் லங்ஸ் வந்து இப்போ விரியணும்னா ரிப்பும் வந்து விரியுது, ரிப்பும் வந்து மேலே வருது, ஸோ லங்ஸும் வந்து மேலே வருது. ஸோ இந்த கோஆர்டினேஷன் எப்படி நடக்குதுன்னா ப்ளூரா இருக்கிறதுனால மட்டும்தான். ஓகே, பிகாஸ் ரிப்ஸோட ஒரு சைட் ஆஃப் ப்ளூரா அட்டாச் ஆயிருக்கு, லங்ஸோட ஒரு சைட் ஆஃப் ப்ளூரா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ரிப்ஸ் வந்து மேலே வரும்போது அது அப்படியே இழுக்கும் போது லங்ஸும் வந்து மேலே வரும். அதே மாதிரி லங்ஸ் சுருங்கும் போது அந்த ப்ளூரா வந்து மறுபடியும் கீழே இழுக்கும், ஸோ ரிப்ஸும் கீழே வரும். அதே மாதிரி தான் டயஃப்ரமோடையும் அட்டாச் ஆயிருக்கும். டயஃப்ரமும் சுருங்கும் போது கண்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பெரைட்டல் ப்ளூரா, அதாவது ஒரு சைட் ஆஃப் ப்ளூராவை இழுக்கும், அந்த இழுக்கும் போது அந்த லங்ஸும் வந்து கொஞ்சம் விரியும். ஸோ இதுக்கு ப்ளூரா கோஆர்டினேஷனுக்கு ப்ளூரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ it reduces the friction. Okay, pleural வந்து we have visceral pleura and parietal pleura. ரெண்டு
லேயர் இருக்கு. ஓகேவா? இது எங்க இருந்து வருது, ப்ளூரா எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஹைலத்துல இருந்து தான். ஓகே, ஹைலம்குள்ள இருந்துதான் அது ப்ளூரா ரெண்டு லேயர் ப்ளூரா வருது. ஒரு லேயர் வந்து என்ன ஆயிடும், லங்ஸோட நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும், லங்ஸை பேக் பண்ணிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து விசரல் ப்ளூரா. ஓகே, அண்ட் இன்னொரு லேயர் வந்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் லைன் பண்ணியிருக்கும், தட் இஸ் கால்ட் பெரைட்டல் ப்ளூரா. ஸோ ரெண்டு ப்ளூராக்கும் இடையில ஒரு மைன்யூட்டான கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் வந்து ஒரு கொஞ்சமா வந்து லிக்விட், ஒரு எப்படி சொல்றது, ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாதிரி கொஞ்சமா வந்து லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட்னால தான் இந்த ரெண்டு ப்ளூராவும் ஒட்டி இருக்கும். ஓகே, அந்த லிக்விட் இல்லைன்னா ஒரு ப்ளூரா ஒரு சைடும் இன்னொரு ப்ளூரா ஒரு சைடும் போயிடும். ஓகே, ஸோ அந்த லிக்விட் இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு ப்ளூராவும் கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணுது. எப்படி அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னால தான் ரெண்டு ப்ளூராவும் ஒன்னா ஒட்டி இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இங்கேயும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ப்ளூராலையும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் when we go into the alveoli, அங்கேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ நல்லா கவனிங்க. நான் இப்போ வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் ஆர் எனி அதர் லிக்விட், அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பட் நான் வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வாட்டர்ல நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இமேஜின், நிறைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, அது ஒன்னோட ஒன்று நல்லா பாண்ட் பண்ணி இருக்கும், சேர்ந்து இருக்கும். ஓகே, ஸோ அது கீழே இருக்கிற வாட்டர்ஸ்க்கு, கீழே இருக்கிற மாலிக்யூல்ஸ்க்கு அது பாசிபிள் இல்லையா? ஏன்னா அங்க நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கு, அதுக்கு கீழேயும் சரி சைட்லயும் சரி மேலையும் சரி ஆள் இருக்கு ஜாயின் பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் ஒன்னு ஜாயின் பண்ணியே இருப்பாங்க கீழே. ஸோ என்ன ஆகும், ஒருத்தர் இழுக்கும் போது நல்ல க்ளோஸ் பாண்டிங்ல இருப்பாங்களா? அதே மாதிரி அப்படியே மேல வர 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 வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு ஆள் இருக்காது ஜாயின் பண்றதுக்கு இல்லையா? ஸோ அதுவே மேல் பகுதியில சர்ஃபேஸ்ல இருக்கிற வாட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்து ஜாயின் பண்றதுக்கு. ஒன்லி கீழே இருக்கிறவங்களோட ஒரு சைட்ல பாண்ட் ஆயிருப்பாங்க, பட் மேல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கனால கீழே வந்து அது அப்படியே இழுக்கும். ஏன்னா மேல வேற யார் கூடயும் போய் பாண்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாததுனால அவங்க வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்க. ஓகே, ஸோ அங்க யாராவது கிடைச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு பாண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அப்படியே சர்ஃபேஸ்ல அந்த ஒரு பதற்றம், அதான் சர்ஃபேஸ் டென்ஷன், அங்க வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்க பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இனி அடுத்த ஒரு மாலிக்யூல் கிடைச்சதுன்னா பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஹோல்டிங் த ப்ளூரா. பெரைட்டலையும் விசரலையும் ஒன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இது இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வந்து அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கும் இது இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, இப்போ வந்து நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை ரெண்டா மடிச்சு அதை வந்து உரசும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? அவ்வளோ வந்து ஸ்மூத்தா இருக்காது. பட் அதுவே வந்து நீங்க கொஞ்சம் வாட்டரும் லைட்டா ஒரு 2 ஸ்ப்ரே ஆயிலும் கலந்தீங்கன்னா எப்படி வலுவலுன்னு இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான் மேட்டர். ஸோ ப்ளூரல் ஃப்ளூயிட்ல வந்து வாட்டர் அண்ட் பிளாஸ்மா அண்ட் கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன்ஸு, அப்புறம் இம்யூன் செல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ளூராவை 2 ப்ளூராவையும் ஹோல்டும் பண்ணி வச்சிருக்கோம். அதே சமயத்துல ரொம்ப வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாம நல்லா வழுவழுப்பா ஈஸியா கிளைட் ஆகுற மாதிரியும் இருக்கும். நார்மலா வந்து 5 to 15 ml இருக்கும், அண்ட் டெய்லி 500 to 700 ml ப்ரொடியூஸ் ஆகும். And secreted by parietal pleura to reduce friction, and secretion is equal to absorption. நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ செக்ரீட் ஆகுதோ அது அப்படியே வந்து அந்த லிம்ஃபாட்டிக்ஸ்ல ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் புதுசா வரும், அப்படியே ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி சைக்கிள் போய்கிட்டே இருக்கு. நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆல்வியோலை. ஸோ ஆல்வியோலை இல்லைன்னா இங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ ஆல்வியோலை பார்த்தாலே தெரியும், பார்க்கறதுக்கே பலூன் மாதிரி ஒரு குட்டி குட்டி பலூன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்ச கிளஸ்டர் ஆஃப் பலூன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு ஆல்வியோலை. சுருங்கி விரியும். அண்ட் 2 லங்ஸையும் கம்பைன் பண்ணி ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் ஆல்வியோலை நம்ம லங்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ஆல்வியோலை வந்து இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் ஆகுது
அப்படின்னா எதனாலனா ரொம்ப தின் வால்டா இருக்கும். அது வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா எதுவுமே பாஸ் ஆகாது இல்லையா. பட் ரொம்ப மெல்லிங்ஸான லைக் பலூன் தான், நம்ம ஊதி வச்சோம்னா எவ்வளோ தின்னா இருக்கும் இல்லையா, உடனே வெடிச்சிடும். ஸோ அந்த அளவு தின் லேயர் தான் வந்து ஆல்வியோலை. ஸோ அதுல வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து அந்த ஆல்வியோலைய லைன் பண்ணியிருக்கு. டைப் 1 நியூமோசைட்ஸ், டைப் 2 நியூமோசைட்ஸ். ஸோ இந்த செல்ஸ் இருக்கிறதுனால தான் ஏர் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஆக்சிஜன் உள்ள வர முடியுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக முடியுது. அண்ட் சர்ஃபாக்டன் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த செல்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி டைப் 1ங்கிறது டைப் 1 நியூமோசைட்ஸ், அதுதான் வந்து நிறைய இருக்கும். 95% ஆல்வியோலை கவர் பண்ணியிருக்கிறது டைப் 1 செல்ஸ் தான். ஸோ தேட் ஹெல்ப்ஸ் இன் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதே டைப் 2 செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சர்ஃபாக்டன் ப்ரொடக்ஷன். அது வந்து 5% தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்ஃபாக்டன்ட் இல்லை அப்படின்னா ஆல்வியோலைனால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஆல்வியோலை சுருங்கி போயிடும். ஓகே, இன்னொரு வேலை பண்ணுது இந்த டைப் 2 செல்ஸ் என்னன்னா, இட் ரிப்பேர்ஸ் போத் டைப் 1 அண்ட் டைப் 2. ஸோ டைப் 1க்கு தன்னைத்தானே பெருக்கிக்கிற ஒரு தன்மை கிடையாது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற தன்மை கிடையாது. பட் அதுக்கும் சேர்த்து வேலை பார்க்குது நம்மளோட டைப் 2. ஓகே, ஸோ டைப் 1க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, டைப் 1 செல்ஸ் வந்து ஏதாவது செத்து போச்சு, லைக் ஸ்மோக்கிங், க்ரானிக் ஸ்மோக்கிங்னாலேயோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனாலேயோ டைப் 1 வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு ஆர் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை சென்ஸ் பண்ணி நம்மளோட டைப் 2 செல்ஸ் தான் ப்ராலிஃபரேட் ஆகும். ஓகே, மல்டிப்ளை ஆகும். அண்ட் அது மல்டிப்ளை ஆகும்போது டைப் 2 செல்ஸாக தான் மல்டிப்ளை ஆகும். பட் இட் ஹாஸ் அனதர் பவர் என்னன்னா, அது டைப் 2ஆ தான் வந்து மல்டிப்ளை ஆகும், ஆனா அதனால டைப் 1ஆவும் மாற முடியும். தட் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ இதனால ப்ராலிஃபரேட்டும் ஆக முடியும், மல்டிப்ளையும் ஆக முடியும். அண்ட் ஒரு டைப் ஆஃப் செல்ல இருந்து இன்னொரு டைப் ஆஃப் செல்லா மாறவும் முடியும். தட் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த டைப் 2 செல்ஸ் தான் வந்து அந்த டைப் 1ஐயும் ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த ஆல்வியோலை பார்த்தீங்கன்னா ரூமாக சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ஆல்வியோலைக்கும் இன்னொரு ஆல்வியோலைக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கும். இந்த ரூமாக இருந்தாலும் ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது ஒரு விண்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டில் எல்லா ரூமுக்கும் இடையில ஒரு விண்டோ இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஹோல் எதுக்காக இருக்கு அப்படின்னா ஈக்குவல் ஏர் எக்ஸ்சேஞ்ச், ஈக்குவல் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஒரு ஆல்வியோலைக்குள்ள ஏர் வருது அப்படின்னா அது வந்து எல்லா ஆல்வியோலைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஹோல் இருக்கு. இந்த ஹோலுக்கு பேரு கார்ன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்ன் போர்ஸ், இதை கண்டுபிடிச்சவருக்கு பேரு கார்ன். ஸோ இதை வந்து கார்ன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்மால் ஓப்பனிங் இன் த ஆல்வியோலர் வால்ஸ் லைக் விண்டோ. So helps in equal air distribution, also in the defense. In case ஏதாவது ஒரு ஆல்வியோலைல ப்ராப்ளம் லைக் மைக்ரோப்ஸ் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மேக்ரோஃபேஜஸ் ட்ராவல் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஹோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்கேஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த ஹோல் வழியாக. ஓகே, ஸோ மேக்ரோஃபேஜஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த ஹோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டும் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த ஆல்வியோலையை சுற்றி நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்ட் கேபிலரிஸ். ஸோ இந்த ப்ளூ கலர் தான் வந்து இந்த கேபிலரி அண்ட் ரெட் கலர் வில் பி த வெயின். ஏன்னா நமக்கு பல்மனரி ஆர்ட்ரி தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வருது அண்ட் வெயின் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகுது. அதனால இங்கே ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் வந்து கேபிலரிஸ். ஸோ இது எப்படி இந்த ஆல்வியோலையோட அட்டாச் ஆகியிருக்கு, ஏன் இது வந்து சுற்றி அட்டாச் ஆகி இருக்கு, எப்படி வந்து அது ரிமூவ் ஆகாமல் இருக்கு அப்படின்னா there are 3 layers. அதாவது கேபிலரியோட எபித்தீலியம்னா மேல் பகுதி, அண்ட் ஆல்வியோலரோட எபித்தீலியம் ஆல்வியோலையோட மேல் பகுதி, ரெண்டையும் ஃபியூஸ் பண்ற, ரெண்டையும் கம்மு மாதிரி ஒட்டி வைக்கிறது பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகே, ஸோ இது 3 இருக்கிறதுனால தான் இது பாசிபிள். கேபிலரி ஆல்வியோலையோட நல்லா அட்டாச் ஆகி இருக்கு அண்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் பாசிபிள் ஆகிறது இந்த லேயர்ஸ்னால தான். ஸோ அடுத்து நம்மளோட ஹீரோ சர்ஃபாக்டன்ட். ஸோ இஃப் சர்ஃபாக்டன்ட் இஸ் நாட் தேர், ஆல்வியோலை won't function well. ஸோ ஆல்வியோலை ஃபங்க்ஷன் ஆகலைன்னா
ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா we can't survive. ஸோ சர்ஃபாக்டன்ட் DPPC, டை பால்மிட்டாயில் பாஸ்பாட்டிடைல் கொலைன். ஸோ இதுதான் அதோட கெமிக்கல் நேமு. ஸோ we call it as surfactant இல்லையா. ஸோ ஒரு கான்செப்ட் நான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் இந்த சர்ஃபாக்டன்ட் இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்தால் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று அந்த லேயர்ஸ் ஒட்டும். ஓகே, அதை ஒட்ட விடாம பண்றது தான் நம்மளோட சர்ஃபாக்டன்டோட வேலை. சர்ஃப் ஆக்டன்ட் அப்படின்னா சர்ஃபேஸ்ல ஆக்ட் பண்ற அந்த மெட்டீரியல், தட் இஸ் கால்ட் சர்ஃபாக்டன்ட். ஸோ இதோட பேர்ல இருந்தே தெரியும், இட்ஸ் லைக் அன் ஆயில், ஒரு எண்ணெய் மாதிரி தான். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆல்வியோலைல ஒரு தின் லேயர் ஆஃப் அந்த ரவுண்டா இருக்கு, மீன்ஸ் அந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை சுத்தி ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். தின் லேயர், ரொம்ப தின் லேயர். இது எதுக்காக அப்படின்னா, ஏன் அந்த வாட்டர் இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எஃபிஷியண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகுது இல்லையா, ஆல்வியோலைல இருந்து கேபிலரிக்கும் கேபிலரியில இருந்து ஆல்வியோலைக்கும் வருது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த வாட்டர் இருக்கிறதுனால தான். வாட்டர் இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் வந்து எஃபிஷியண்டா உள்ள போகாது. ஓகேவா. அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் வந்து ஒரு வாட்டர்ல கலக்கணும், அப்பதான் வந்து அதனால அடுத்த ஏரியா அது வந்து மூவ் பண்ண முடியும் அடுத்த ஏரியாவுக்கு. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் அந்த வாட்டரோட தின் ஃபில்ம் வந்து இருக்கு. அந்த வாட்டர் இருக்கிறதுனால இன்கேஸ் நம்மளோட ஆல்வியோலை இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸலேஷன் பண்றோம், அப்ப என்ன ஆகும், ஹோல் லங்ஸும் சுருங்கும். ஸோ ஆல்வியோலையும் வந்து சுருங்கும் இல்லையா. அப்போ சுருங்கும் போது என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஃபுல்லா ஒட்டிக்கும், லைக் ப்ளூரா ஃபுல்லா ஒட்டிருச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு திரும்ப அதை விரிக்கணும்னா நம்ம வந்து டீப் பிரெத் எடுக்கணும், ஆர்எல்ஸ் கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்காக அங்கங்க இந்த ஆயில் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த சர்ஃபாக்டன்ட். அங்கங்க போய் இது சர்ஃபேஸ்ல இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஒட்ட விடாம பண்ணிடும். ஒரு வாட்டர் மாலிகுல் மேல இருந்துட்டு இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஒட்ட விடாம பண்ணிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த சர்ஃபாக்டன்ட். அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்வியோலை வந்து சுருங்காம கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சர்ஃபாக்டன்ட் வேணும். ஸோ இட் ரெடியூசஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் டியூரிங் எக்ஸ்பிரேஷன் and prevents alveolar collapse. So 10 to 20 ml of surfactant will always be available in our alveoli. So term baby will have enough surfactant, but preterm ku vandu less than 32 weeks irukra baby ku they lack surfactant, leads to ARDS. So blood supply, lungs ku oxygen nutrients serve பண்ற அந்த artery bronchial arteries. Okay, and nerve supply பாத்தீங்கன்னா pulmonary plexus அப்படின்னா ஒரு network of veins. என்னன்னா இந்த மூணு sympathetic, parasympathetic அதாவது vagus and phrenic nerve. So இந்த மூணு சேர்ந்தது தான் வந்து pulmonary plexus. So whenever parasympathetic activity ஆயிடுச்சு அப்படின்னா, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. என்னென்ன நடக்கும்னா, broncho constriction நடக்கும். ஓகே, பல்னரி வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகும் அண்ட் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. bronchial constriction நடக்கும், பல்னரி வெசல்ஸ் டைலேட் ஆகும் அண்ட் செக்ரீஷன்ஸ் எல்லாம் அதிகமாகும் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது. ஓகே, அதே சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது இது எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது bronchial dilation, pulmonary vessel constriction and secretions எல்லாம் கம்மியாகும். ஓகே, இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. MCQஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். லிம்ஃபாட்டிக்ஸ்னா என்னன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். நம்ம பாடியோட ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் லிம்ஃபாட்டிக்ஸ். நம்ம வீட்ல எல்லாம் நம்ம ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், பட் இட் இஸ் ஹிடன் இல்லையா, எல்லாமே ஹிடன் தான், பட் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரிதான் இந்த லிம்ஃபாட்டிக்ஸும் நம்மளோட பாடியில இருக்க வேஸ்ட்
fluids எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு போறது இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் தான். அண்ட் பாக்டீரியா வைரஸ் ஏதாவது அட்டாக் ஆயிடுச்சுன்னா அதை அழிக்கிறதும் இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் தான். ஸோ லங்ஸ்ல இருக்க லிம்ஃபாட்டிக்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப். சூப்பர்ஃபிஷியல்னா அந்த லங்ஸோட மேலோட்டமா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்றது, அதாவது ட்ரெயின்ஸ் விசரல் ப்ளூரா அண்ட் சூப்பர்ஃபிஷியல் லங்ஸ், அங்க மேலோட்டமா ட்ரெயின் பண்றது சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃபாட்டிக்ஸ். அண்ட் டீப்பா போய் பிராங்கை பிராங்கியூல்ஸ் வெசல்ஸ் அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வரும். அங்க இருக்கிற வேஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்து கடைசியா எங்க போய் முடியும் அப்படின்னா சப்க்ளேவியன் வெயின்ல எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகே, ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் எடுத்துட்டு வருது அப்படின்னா பல்மனரி லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, அங்க இருந்து லங் டிஷ்யூஸ்குள்ள இருந்து எடுத்துட்டு வரும். அடுத்து பிராங்கோ பல்மனரி, அதாவது ஹைலம்ல இருந்து எடுத்துட்டு வரும். அடுத்து பைஃபர்கேஷன் சைட் இருக்கு இல்லையா, அங்க இருந்து எடுத்துட்டு வரும். அடுத்து பேராட்ரக்கியல்னா ட்ரக்கியால இருந்து எடுத்துட்டு வரும். அண்ட் பிராங்கோ மீடியாஸ்டீனல் ட்ரங்க், அந்த நடு பகுதி எல்லாம் எடுத்துட்டு வந்து கடைசியா சப்க்ளேவியன் வெயின்ஸ்ல ட்ரெயின் ஆகும் அந்த வேஸ்ட் எல்லாம். ஓகே, அடுத்து எந்தெந்த மசில்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனுக்கு தான் நிறைய மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். நம்ம வந்து மூச்சை இழுக்கணும், அதுக்கு வந்து எனர்ஜி வேணும். ஓகே, அண்ட் மசில்ஸ் வந்து சுருங்குறதுக்கும் எனர்ஜி வேணும். அண்ட் மசில்ஸ் வந்து ரீகாயில் ஆகிறதுக்கு, திரும்ப வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை. ஏன்னா எக்ஸ்பிரேஷன் வந்து ஒரு பாசிவ் ப்ராசஸ். சுருங்குனதெல்லாம் அப்படியே விரிய போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷனுக்கு என்னென்ன மசில்ஸ் அப்படின்னா டயஃப்ரம், மெயின் அண்ட் மேஜர் மசில் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டயஃப்ரம். அடுத்து இன்டர்கோஸ்டல், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அடுத்து ப்ளஸ் ஆக்சசரி மசில்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்கேலின், ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டு, இதுதான் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டு அண்ட் ஸ்டெர்னல் மசில்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ரிப்ஸை வந்து மேலே தூக்க முடியும். ஓகே, அப்போதான் வந்து லங்ஸ் வந்து கொஞ்சம் விரியும். ஸோ தட் ஹெல்ப்ஸ். அடுத்து வந்து எக்ஸ்பிரேஷனுக்கு இன்டர்னல் இன்டர்கோஸ்டல், அடுத்து அப்டாமினல் மசில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டிவ் ப்ராசஸ் வென் ஃபோர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். ஆனால் ரொம்ப இழுத்து மூச்சு விட்டு பெருமூச்சு விடுறோம் இல்லையா, ஊதுறோம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல இட் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ். அண்ட் அவுட்வர்ட் ஏர் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிமோனிக்ஸ் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ரிமெம்பர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அண்ட் இன்னொன்று இங்கே டயஃப்ரம் பற்றி சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மசில் இல்லையா டயஃப்ரம். ஸோ இது வந்து இப்படி படர்ந்து இருக்கு இல்லையா டயஃப்ரம். ஸோ இது வந்து டோம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைடும் இருக்கிறத டோம்னு சொல்லுவாங்க. இந்த நடு பகுதியை சென்ட்ரல் டெண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சென்ட்ரல் டெண்டான் வந்து பாருங்க, இந்த மசில் இது வந்து போய் எங்க அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா லம்பார்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, லம்பார் வெர்டிப்ரே. ஸோ இது சுருங்கும் போது தான் இந்த டயஃப்ரம் கீழே வரும், இது விரியும் போது டயஃப்ரம் மேலே போகும். ஓகே, இந்த வால் மாதிரி இருக்குல்ல, இட் இஸ் கால்ட் க்ரூரான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அட்டாச் டு த லம்பார் வெர்டிப்ரே. ஓகே, இந்த ரெண்டு சைடும் டோம்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ, the main action இந்த டயஃப்ரமோட ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ற நர்வ் எதுனா phrenic nerve. ஸோ phrenic nerveல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா there will be a paralysis in the diaphragm. ஓகே, டயஃப்ரம் பேரலிசிஸ் ஆயிடும். அண்ட் கரெக்டா சுருங்குறப்ப சுருங்காது அது. ஓகே, அப்படியே பேரலிசிஸ் ஆச்சுன்னா அது வந்து ரிலாக்ஸ்டாகவே தான் இருக்கும். அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்காது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஸோ இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஹார்ட்ல ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அங்கிருந்தா பல்மனரி ஆர்டரி ஹார்ட்டை விட்டு வெளியே வரும் இல்லையா. ஸோ ஹார்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல்மனரி ஆர்டரி டிவைட்ஸ் இன்டு 2, ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட் லங்குக்கு ஒன்று போகும், லெஃப்ட் லங்குக்கு ஒன்று போகும். எது வழியா போகும் அப்படின்னா ஹைலம் வழியா தான் போகும் இல்லை. ஸோ அந்த பல்மனரி ஆர்டரி அடுத்து எங்க போகும் அப்படின்னா லங் பேரன்கைமா அப்படின்னா என்னன்னா ஆக்சுவல் அந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்க நடக்குது அதுதான் அந்த பேரன்கைமா. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை செய்யற அந்த ஏரியாஸ் அதுதான் வந்து பேரன்கைமா. ஸோ அங்க வந்து போகும். எது அப்படின்னா பிராங்கஸ், பிராங்கியோல்ஸ், அடுத்து ஆல்வியோலார் கேபிலரியா மாறும். ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா அந்த நான் சொன்னேன் இல்லையா கேபிலரி எப்படி அந்த ஆல்வியோலையோட அட்டாச் ஆயிருக்கு, ஆல்வியோலர் எபித்தீலியம்
அண்ட் கேபிலரி எபித்தீலியம் ரெண்டையும் ஃபியூஸ் பண்றது பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ அது மூலமா தான் அது வந்து ஆல்வியோலையோட ஒட்டி இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேபிலரியில இந்த பிளட் சப்ளை போயிட்டு இருக்கு. இங்க ஆல்வியோலையில ஆல்ரெடி நம்ம இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் ஆக்சிஜன் வச்சிருப்போமா, ஸோ அந்த ஆக்சிஜன் அடுத்து நம்ம தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டரை கடந்து இந்த பிளட் வெசல்குள்ள போகும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் அந்த தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டரை கடந்து ஆல்வியோலைக்குள்ள வரும். அண்ட் தென் இட் வில் கெட் எக்ஸ்பயர்ட். ஸோ இப்படிதான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பியூரிஃபிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னா இந்த கேபிலரிஸ் வில் பி கனெக்டட் டு த வெயின். என்ன வெயின்? பல்னரி வெயின்ஸ். ஸோ அந்த பல்னரி வெயின்ஸ் வந்து 4 இருக்கு. லெஃப்ட் லங்ல 2, ரைட் லங்ல இருந்து 2 வெளியே வரும். வெளியே வந்து லெஃப்ட் ஏட்ரியம்குள்ள போகும். தென் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தென் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா வழியா ஹோல் பாடிக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஓகே, இப்படிதான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் பி கண்டினியூவிங் பார்ட் 2. அதில் வந்து லங் வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ் அண்ட் வென்டிலேட்டர் செட்டிங்ஸ் இது எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அனட்டமி ஃபிசியாலஜி தரோவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் செட்டிங்ஸ். நான் அங்கே என்ன பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அண்ட் இந்த அனட்டமி ஃபிசியாலஜிக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து லங் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். சரியா? அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக். பட் நான் அதை வந்து கிளியராக சொல்லித்தரேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் உங்களால வென்டிலேட்டர்ஸை வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக். பார்ட் 1 இஸ் அ பேசிக் திங். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் ஃபார் த பார்ட் 2. பை.